பரிகாரம் என்பது உங்களுடைய அந்த ஜாதகருடைய மனதை சமாதானம் படுத்திக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர பிளானட்டை சமாதானப்படுத்த முடியாது. பிளானட் நீங்க என்னவாக பிறக்கணும், என்னவாக வளரணும், என்ன மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்கணும், என்ன மாதிரியான நோயை அனுபவிக்கணும், எந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஒரே மாதிரி கை கால் கண்களோடு பிறக்கிற ஒருத்தர் BMW போறாரு. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், ஐ நோ மீன் டு insult you or to downgrade your astrology career, so please don't mistake it. May I know that ஜோதிடம் can be change our faith ஆன்னு கேட்டிருக்கீங்க. ஜோதிடம் நமது தலைவிதியை மாத்துமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி ஜோதிடம் என்பது உங்க தலைவிதியை மாத்திர ஒரு விஷயம் இல்லை பிரதர். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்காலத்துல இருக்கிற விஷயத்த பார்த்து சொல்றது மட்டும்தான் ஜோதிடம். ஓகேங்களா? நான் மேபி நினைக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்களான்னு தெரியல. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் தெரிந்தது, பரிகாரம் என்பது உங்களுடைய அந்த ஜாதகருடைய மனதை சமாதானம் படுத்திக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர பிளானட்டை சமாதானப்படுத்த முடியாது. பிளானட் நீங்க என்னவாக பிறக்கணும், என்னவாக வளரணும், என்ன மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்கணும், எந்த மாதிரியான நோயை அனுபவிக்கணும், எந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஒரே மாதிரி கை கால் கண்களோடு பிறக்கிற ஒருத்தர் BMW போறாரு. ஒரே மாதிரி கை கால் இதோட பிறந்த ஒருத்தர் பைஸ்கல்ல போறாரு, மோட்டார் பைக்ல போறாரு. ஏன் இந்த மாற்றம்? ஒருத்தர் ஈஸியா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டே போறாரு, ஈஸியா சாதிச்சுக்கிட்டே போறாரு. இன்னொருத்தருக்கு அடிப்படையே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்காரு. என்ன ஒரு மனிதரை மாற்றுகிறது அப்படின்னு பாக்குறப்ப ஒருவருடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம். ஓகேங்களா? ஜோதிடம் எனப்படுவது எந்த இடத்துல அடிப்படையா நீங்க எங்க பிறக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? வானியல் சாஸ்திரத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்கள் பாக்குறப்ப தெரியக்கூடிய விஷயம் என்னது? அமாவாசை தெரியுது, பௌர்ணமி தெரியுது, கிரகணம் தெரியுது. அப்ப ஏதோ ஒரு நிகழ்வு வானியல் அமைப்புகள்ல இருக்குல்ல. இந்த வானியல் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க நேரடியாக பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேரடியாக இந்த கிரகங்கள் மனிதனின் மனதை ஆட்கொள்கிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு சந்திரன் பூமிக்கு விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி மேல அவரால் தண்ணியை அவரால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதோ அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய மனதை ஹேண்டில் பண்ண முடியும். ஜோதிடம் என்பது நிச்சயமாக ஒரு விஷயத்தை பண்ணி மாத்திடுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜோதிடத்தை பற்றியான புரிதல் உங்களுக்கு சற்று குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் பிரதர். ஜோதிடம் எப்பொழுதும் யாருடைய விதியும் மாத்தாது. நம்ம கவுன்சிலிங் கொடுக்க கிடையாது. நம்ம எந்த நேரத்துல எதை செய்யலாம், எந்த நேரத்துல எதை செய்யக்கூடாது, இங்க திருமணம் செய்யலாம், இங்க திருமணம் செய்யக்கூடாது, இங்க வியாபாரம் செய்யலாம், இங்க வியாபாரம் செய்யக்கூடாது, இந்த நோய் குணமடையும், இந்த நோய் குணமடையாது அப்படின்ற என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த நாங்க பாத்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு துல்லியமான ஜோதிடர் உங்ககிட்ட சொல்லிட்டு போகுது. அதற்கு பிறகு ஒருத்தர் பரிகாரம் சொல்றாருன்னா இப்ப அந்த பரிகாரத்துல வேற மெத்தட் ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு அளவுக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நோய் உருவாகும், இந்த இடத்துல நோய் கிளியர் ஆகும், இந்த இடத்துல வேலை போகும், இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணமாக உங்களுக்கு செப்டம்பர்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 6ஆம் பாவகாதிபதி. அதற்கு ஆகஸ்ட்லயோ இல்ல ஜூலைலயோ ஒரு பூஜை பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ற ஐடியாலாம் இப்ப இருக்கு. ஆனால் பூஜை என்பது ஆன்மீகம், ஜோதிடம் என்பது விஞ்ஞான கலைதானே தவிர்த்து நீங்க இதனை ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு மெத்தமெட்டிக், எப்படி ஒரு கால்குலேட்டர், எப்படி ஒரு அக்கௌண்ட்ஸ் இந்த விஷயத்த கூட்டும் பொழுது இந்த விஷயம் நடக்குது, இந்த விஷயத்த மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு பதில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஜோதிடத்தை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளானட் இதுதான் செய்யும், இந்த காரகம் இதுதான். குருவா அவருடைய காரகம் பணமும் குழந்தையும் தான். சுக்கிரனா அவருடைய காரகம் காமமும் லக்ஸரியான அமைப்புகள் தான். புதனா அவருடைய காரகம் புத்திசாலித்தனமும் அறிவாளி பேசக்கூடிய தன்மை தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சனியா உடல் உழைப்பு, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைச்சு வர்றது சனி. செவ்வாயா வீரத்தையும் விவேகத்தையும் கொண்டு தொழிலாக பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் ஒரு பிளானட்டின் அடிப்படையில வரக்கூடிய தன்மைகள். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பிறக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நீங்க பிறந்த உடனே இதுவாக ஆகிறீர்கள், இந்த தாய்க்கு பிள்ளையா இருக்கிறீங்க, அவங்களோட அமைப்புகள்ல
ஓகேங்க, எல்லாருமே டாக்டர்ஸா இருக்காங்கல்ல, எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி பின்னணியில இருந்து வராங்களா? ஒருத்தருக்கு அம்மா சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது லேக் இருக்கும், ஒருத்தருக்கு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது இருக்கும், ஒருத்தருக்கு அப்பாவே இருக்க மாட்டாரு, ஒருத்தருக்கு அம்மா பிறந்தோடனே இறந்திருப்பாரு. இதெல்லாம் யாரு நிர்ணயம் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்க எங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்றத துல்லியமா சொல்லிடலாமே தவிர, இந்த இடத்துல நீங்க ஒரு கல்லு போட்டீங்க அப்படின்றனால உங்களோட ஜாதகத்துல தசாபுத்தி மாறிடுச்சு, இந்த இடத்துல ஒரு பூஜை செஞ்சுட்டீங்க அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கை அப்படி தலைகீழா திரும்பிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களும் ஜோதிடத்துல இல்லை. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.